அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 8/5/2025. ஏகாதசி திதி நண்பகல் 12:29 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 9:06 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 9:06 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரனும் கேதுவும், மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவானும் ராகுவும், மேஷத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? நிலத்தை சமப்படுத்த, வேலி அமைக்க, தற்காப்பு கலைகள் பயில, மருந்து தயாரிக்க, கெமிக்கல் வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காலம் ஒரு நதியை போன்றது. ஒரே நதியின் தண்ணீரை இரண்டாவது முறை நாம் மீண்டும் தொட்டுவிட முடியாது. ஏனென்றால் ஒரு முறை ஓடிப்போன அந்த வெள்ளம், அந்த நீரோட்டம் மீண்டும் திரும்பி வராது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காலத்தை உயிர் போல பயன்படுத்துவீங்க. என்ன கண்டபடி கதை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, வீணாக காலத்தை கழிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. போன வருஷம் ஆற்றுல ஓடின தண்ணி, அதே தண்ணி இந்த வருஷம் திரும்பி வருமா? வராதில்ல. அது மாதிரி கடந்து போன நாட்கள் மீண்டும் வராது என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு, பிள்ளைகளால் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குங்க. உங்கள் மகனாங்க நல்ல டைப்பாக இருக்கிறாரே, உங்கள் மகளாங்க சிரிச்ச முகமாக இருக்காங்களே, எது சொன்னாலும் உடனே கேட்டுக்கிறாங்களே, இந்த மாதிரி உங்கள் காதுபட உங்கள் பிள்ளைகளுடைய புகழ் இன்றைக்கி ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்கீங்க, உண்மையிலே பரவாயில்லைங்க, நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படிங்கிற பேரும் இன்னைக்கு உண்டு. உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. அதே மாதிரி சொந்த வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு இருந்துருக்கு. சிலர் கட்டின்னு இருக்கீங்க, சிலர் இடம் பார்த்துன்னு இருக்கீங்க. இடம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு உங்களையும் நீங்களே சமாதானப்படுத்தி கொள்வீங்க. மறைந்திருந்த புதன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியம் மனசுக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு சூடுபிடிச்சு லாபம் அதிகரிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சந்திரனும் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால பழைய கடன் ஒன்று பைசல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உயர்ந்த உள்ளங்களுக்கு உயர்வான எண்ணங்கள் சொந்தம். ஆனால் பலவீனமான இதயங்களுக்கு பகற்கனவுகள் தான் சொந்தம்.
ஆமாங்க. பகல் கனவு காண்றது, அப்படியே கோட்டை கட்டுறது, காற்றுலேயே கோட்டை கட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. உழைப்பால் நாம் முன்னுக்கு வரணும். கனவுகள் காண்பது எல்லோருக்கும் இயற்கை. ஆனால் கனவு கண்டுக்கிட்டே சும்மா உட்கார்ந்துருந்தால் அது சரிவராது. அதனால் கனவுகளை லட்சியமாக்கி அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிற வேலையை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. ஆனாலும் உங்களுடைய யோகாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சூரியனும் புதனும், அவங்க 2 பேருமே 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலான்னு வீடு கட்ட தொடங்கணும். ஆனால் ஒரு வேலையும் முடிய மாட்டேங்குது, எல்லாம் இழுபறியாக இருக்குதே, பணம் தான் 4 விதத்துலேயும் செலவாகுதே தவிர எதையும் முடிச்ச பாடில்லையேங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன தடைப்பட்ட வேலைகள்லாம் இன்றைக்கி மீண்டும் தொடங்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. தைரியத்தை தரக்கூடிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உங்கள் ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் விலகுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள், சின்னதாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பம், தடுமாற்றம், ஒரு முன்கோபம் இதெல்லாம் இருந்து கொண்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க. போட்டி உலகத்தில் அவங்கெல்லாம் நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்களா, நம்ம அளவுக்கு அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களை விட பல மடங்கு அவங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் மந்தமாக இருக்குது, செலவு இருக்குது, கோபம் இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷ செய்தியில் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட முளைத்து வரும் அளவிற்கு நல்ல எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரத்து கூட அதனுடைய கிளைகள் துளிர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? இதுதாங்க நீங்கள் கேட்குற கேள்வி. அதனால தாங்க விழுவதெல்லாம் எழுவதற்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எத்தனை முறை விழுந்தாலும் சரி, பார்த்தெல்லாம் ஒரு கை, அடுத்த முறை நம்மால் ஜெயிச்சிட முடியும்னு அடுத்தடுத்து விடாமுயற்சியுடன் முயன்று வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் நீச கதியிலிருந்து விடுபட்டு இப்போ தாங்க சூரியனாகிய உச்சம் பெற்ற சூரியனுடன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அழகாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. இனிமேல் உங்களுக்கு தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. நீங்களே சில காரியங்களை தள்ளி போட்டீங்க. இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு அவர்கிட்ட பேசிக்கலாம், இன்றைக்கி விட்டுருவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக எல்லாவற்றையும் தள்ளி போட்டீங்க. அந்த தள்ளி போகிறது எல்லாமே இனிமேல் மாறுங்க. எல்லா வகையிலுமே இனிமேல் தடங்கள் இல்லாமல் நினச்ச மாதிரி இனிமேல் சீக்கிரமாக முடித்து காட்டுவீங்க. கேட்டிருந்த இடத்துல கூட நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணமாக இருந்தாலும் சரி, சிபாரிசாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிடிவாதம் அதெல்லாம் கூட அவங்களுக்கு மாறும். உங்கள் நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக நடந்துப்பாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், போட்டிகள், பொறாமைகள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி லாபம் அதிகமாகும். வேலையாட்களும் நல்ல விதத்தில் ஒத்துழைப்பாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள், சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் கூட மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், வாகன விபத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பெரும் கடலில் நீங்கள் சிறு துளிதான், ஆனால் சிறு துளியில் நான் முழு கடல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய சமுத்திரம், இவ்வளோ பெரிய கடல், அந்த கடலில் ஒரு சின்ன துளி தான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. சின்ன துளி தான், ஆனால் அந்த துளி முழு கடலுக்கும் இணையானது, ஈடு இணையானது அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாமல் எப்போதும் உயர்ந்த சிந்தனையுடன், முற்போக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் 3ஆம் இடத்துல அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன பல விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. சில நேரங்களில் தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு எடுப்பீங்க. கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சில சொத்தெல்லாம் விற்றுட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கலாம் முதல்ல, அப்புறமா நம்ம சம்பாரித்து வாங்கிக்கலாம். சொத்து பத்து நகை நட்டெல்லாம் நம்ம அவசரத்துக்கும் ஆபத்துக்கும் தானே இருக்குது. அதுக்காக நாம் வாழ முடியுமா? நம்ம வாழ்க்கைக்காக தான் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், உள்ளுக்குள்ளார அழுதுன்னு இருக்கிறது நான் தானே. அப்படி இருக்கும்பொழுது நான் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அனுமதியும் இன்னைக்கு நீங்கள் கேட்டு வாங்குவீங்க. சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய நண்பர்களில் மனசாட்சி உள்ள ஒரு சிலர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஏதாவது ஒரு சிறு தொகை இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர் கொஞ்சம் மனசு மாறி உங்களுடைய தனித்தன்மையை புரிஞ்சிப்பார், உங்களுடைய அந்த சிறப்பு குணத்தையும் புரிஞ்சு இன்றைக்கி நடந்துப்பார். அதனால் அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வலி இயற்கையானது, ஆனால் துன்பம் நீங்கள் உருவாக்கி கொள்வது. புகழ்பெற்ற சித்தர் ஒருவர் இதை சொல்லியிருக்காருங்க. அப்போ துன்பங்கிறது என்ன? நாம் ஆசைப்படுறதுனால வரக்கூடியது. ஏன்னா ஆசை தான் துன்பத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது. ஆனால் கீழே விடுறோம், அடிபடுது, அது வலிக்குது, அது எல்லாருக்கும் இயல்பாக நடக்கிறது. ஆனால் அந்த ஆசைப்படுறதுனால வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த துன்பத்தை துடைத்தெறியும் அளவிற்கு அளவாக ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கோபப்பட்டீங்க, கையில் எதுவும் தங்கலை, செலவு அதிகமாகிட்டே போகுது, கடனாக வாங்க வேண்டியதாக இருக்குது,
நடக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே உங்களுக்கு நீங்களே பேசி கொண்டிருந்தீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கூட அப்படி இப்படியுமா ஏதாவது ஒரு மோதல் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த நிலைமை எல்லாமே இன்றைக்கி மாறுங்க. சோர்வு களைப்பு எல்லாமே விலகி இன்றைக்கி உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தள்ளிப்போன வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் இருக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த அந்த கோபதாபம் அதெல்லாமே விலகும். அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனோட புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் அதெல்லாம் சரியாகுங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி இருந்துருக்கிறதுனால அடுத்தவங்களை அப்பட்டமாக அப்படியே நம்பிடாதீங்க. எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறதே தவிர பொய்யை போகிற போக்கிலே நாம் சொல்லிக்கொண்டு போய்விடலாம். ஆமாங்க, உண்மையாக இருக்கிறது, உண்மையை பேசுகிறது, உண்மையானவங்கள்ட்ட பழகிறது, இதெல்லாம் தாங்க பெரிய விஷயம். ஏன்னா தொடர்ந்து உண்மையை பேசணும்னா அதுக்கு ஒரு மன உறுதி இருக்கணுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் ஹரிச்சந்திரனை போல் நாம் உண்மையையே பேசுவோம். அதனால் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் இருக்கிறத பேசுகிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அனாவசிய பேச்சுக்களையும் கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், முன்கோபம் இருக்கும், எதுவும் சரியாக நடக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்த்தவங்க எல்லாமே இன்றைக்கி அடங்குவாங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் ஒளிரும் கிரகம் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இவ்வளோ நாளாக தடங்களாகி போய் நின்று சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக ஏதாவது பொருள் உதவி, பண உதவி, அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருக்கும். உங்களோட திறமை, உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குங்கிற மாதிரி சோதிக்கிற மாதிரி அதிகாரிகள் சில கேள்விகளை கேட்டு வைப்பாங்க. உங்களுக்காக சொல்லித்தரணும், 1 கேட்டால் 9 சொல்லி அவர் வாயை மூடிடுவீங்க. இருந்தாலும் இன்றைய தினம் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை விட்டு விலகியவர்களுக்கு நீ பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் நீ இருந்து பார். உன்னை பற்றிய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். ஆமாங்க, மதிக்கலை, தூக்கி போட்டாங்க, கண்டுக்கலை, அப்படியே விட்டுட்டாங்க. மறுபடியும் அவங்கள போய் நாம் ஏன் பார்க்கணும், அவங்கள்ட்ட ஏன் பேசணும்,
அவங்கள கண்டுக்காமல் நம்ம வேலையை நம்ம கடமையை நல்ல விதத்தில் செய்து அவங்க முன்னால் உயர்ந்து காட்டினா அதுதாங்க அவங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பதிலடியாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பாராமல் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறி எல்லா வகையிலுமே வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, சின்ன சின்ன செலவுகளாகவே அதிகமாக செலவு கூடிக்கிட்டே போகுது. தவிர்க்க முடியாத செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், ஆபத்தை தவிர்க்கிறதுக்கான செலவுகள் வகை வகையாக வந்துட்டுருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 8வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு படாத பாடுபடுத்தின்னு இருக்காரு. சீக்கிரமாகவே 9வது வீட்டுக்குள்ளார நுழைய போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே இனிமேல் நடக்க ஆரம்பிச்சிருங்க. 7வது வீட்டுக்குள்ளார புதன் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால ஓரளவு பணவரவு உண்டு. தந்தை வழியில் சொத்துக்கள் வந்து சேர்றது, அது சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராகோட சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடம்பெல்லாம் ஒரு வலியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிடாமலும் இருக்க முடிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் கடுமையான போட்டிகளை எல்லாம் டெய்லி சந்திக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக, சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீ தேங்கி நிற்கும் சாக்கடை நீர் போல் இருந்தால்தான் உன் மீது எரியப்படும் கற்களால் நீ கலங்கப்படுவாய். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் நதி நீரை போல் நீ இருந்தால் வீசப்படும் கற்களெல்லாம் ஒரு நாள் சேர்ந்து படிக்கட்டுகளாகி நீ வெளியேறுவாய், முன்னேறுவாய். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உட்கார்ந்து பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் ஏதுங்க? ஊர்க்கதை பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. நம்ம பொழப்பை பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. யார் வேணாலும் நம்மளை பற்றி எது வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. நான் நேர்மையாக இருக்கேன், நெஞ்சுக்கு நீதியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் ஒரே பாதையில், உண்மை பாதையில் சென்று உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குது, பணவரவும் இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அடிக்கடி பழுதாகி இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பு, டிவி இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எதிரிகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. ஆனால் புதனும் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு வகையில் நல்லது தான். 8வது வீட்டுக்குரியவர் 6வது வீட்டில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். வெளி மாநிலத்தில் கூட சிலருக்கு வேலை கிடைக்கிறது, அல்லது வெளி மாநில தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலைக்கு சேர்றது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரனும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. பங்குதாரர்களால் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் அதுக்கும் ஒரு முடிவு வருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. அது சக ஊழியர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாலும்
உங்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போதுங்கிறத இன்றைக்கி எல்லாரும் உணர்ந்து கொள்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முதல் முயற்சியில் வென்றவரும் இல்லை, விடாமுயற்சியால் தோற்றவரும் இல்லை. ஆமாங்க, முதல் முயற்சி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் தோற்று போயிட்டோம் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் விடாமுயற்சியால் தோற்றதை வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. நிர்வாகத்திறமை, ஆளுமைத்தன்மை அதெல்லாமே இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. தள்ளி போட்ட சில விவகாரங்களை இன்றைக்கி கையில் எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு காண்பீங்க. அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்களும் வரன் தேடின்னு இருக்கீங்க. ஆனால் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்ததுனால சீக்கிரம் அமையாமலும் போயின்னு இருக்கு. படிப்பு இருந்தால் வேலை இல்லை, வேலை நல்லா இருந்தால் பையன் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கார். இப்படியே தள்ளி தள்ளி போகுது. இருந்தாலும் ஜூன் 6ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி வருது. அதுக்கு பிறகு ரொம்ப நல்ல இடம் அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமையும் கோபமும் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீ கண்ணீர் சிந்திய நாட்களை மறந்துவிடு. ஆனால் நீ கண்ணீர் சிந்துவதற்கு காரணமானவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆமாங்க, அதை எப்படிங்க மறக்க முடியும்? எந்த தப்பும் செய்யாத உங்கள் மேலே வீண் பழி சுமத்துனாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்களை நீங்கள் எப்படியாவது மறந்துட முடியுமா? ஆமாங்க, எங்கும் எப்போதும் வீண்பழி சுமத்தியவர்களையும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களையும் மறவாமல், ஆனால் அதே நேரத்தில் அவங்கள பழிவாங்காமல் அவங்க முன்னால் பெருசாக வளர்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. ஆனால் செவ்வாயோட கடுமையான பார்வை உங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏழரை சனி முடிஞ்சுதா இல்லையா சந்தேகமாக இருக்குது. ஏதோ முடிஞ்சிருச்சுன்னு ஜோசியெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் அந்த மாதிரிலாம் முடிஞ்ச மாதிரி தெரியல, எதுவும் மாறின மாதிரியும் தெரியல. எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது காரணம் இந்த செவ்வாய் தாங்க. முடிந்த வரைக்கும் முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதும் நல்லதுங்க. துவரம் பருப்பும் தானமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள்
ராசிக்கு ஆதரவாக புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். பணவரவும் உண்டுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு மனை அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் உங்களை குறை சொன்னவங்கள்லாம் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி உங்களை வியப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய ராஜதந்திரம், உங்களுடைய புத்திசாலித்தனம், அதுக்கு முன்னால் அவங்கெல்லாம் நிற்க முடியாதுங்க. சும்மா குறை சொல்லிட்டு போயிட முடியுமா? ஒரு நாள் குறை சொல்லலாம், ஆனால் மறுநாள் உங்கள் சாதனையை அவங்க பேசி தானே ஆகணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் ஏதாவது சாதித்து காட்டுவீங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பா வந்து உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பார். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பழுத்த பழமாக இருந்தாலும் மிளகாய் இனிப்பதில்லை, பச்சை பசேலென இருந்தாலும் கொய்யாக்காய் கசப்பதில்லை. அதுபோல தாங்க சில மனிதர்களும். ஆமாங்க, சிலர்லாம் வந்து பார்க்குறதுக்கு வயதானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப அனுபவப்பட்டிருப்பார், நிறையா அறிவு இருக்கும் அப்படின்னு நினச்சி சிலர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். சிலர்லாம் வந்து சின்ன வயசாக இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா பெரியவங்களை விட பெருசாக பேசுவாங்கங்க. நீங்கள் அப்படி தாங்க, சின்ன வயசுலேயே பெரிய வார்த்தைகள் பேசியிருக்கீங்க. இன்றைக்கும் தத்துவம் ஞானம் அப்படின்னு பல கோணங்களில் பல விஷயங்களை பேசி எல்லோரையும் அசத்தக்கூடிய அறிஞர்கள், அறிவாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, சோர்வாக இருந்தீங்க, முன்கோபத்தில் சிலர்கிட்டெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக பேசுனீங்க. அதெல்லாமே இன்றைக்கி மாறி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும், பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அவசரப்பட்டு பெரிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நல்லது. என்னை பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு பழசெல்லாம் கிண்டி கிளறி எதுவும் பேசாமல் இருக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முள்ளில்தான் மலர்கிறது ரோஜா, ஆனாலும் சந்தோஷமாக அது மலர்கிறது. முள்ளில்தான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அந்த செடியிலே அது சந்தோஷமாகத்தான் மலர்கிறது. அதுபோல தான் போராட்டம்தான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அது சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உடம்பு போட்டு பாடாப்படுத்துது. காலையில் இருக்கிற மாதிரி மதியம் இருக்க மாட்டேங்குது, மதியம் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போனால் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு தான் தெரியும் என் உடம்பை பற்றி பாடாப்படுத்தின்னு இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஜென்மசனியாக வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு மறதியெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் முக்கியமாக கோல்டு,
கேஷ் இதெல்லாம் வைக்கிற இடத்த கொஞ்சம் பத்திரமா பார்த்து வைங்க. ஒரே இடத்துல வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் தொலைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பை உறுதி செய்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திருடு வாய்ப்புகள் இருக்குது, திருடு பயம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே ராகுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக வந்து தோலில் கொஞ்சம் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திடீர்னு அந்த சோப்பு பர்ஃப்யூம் இதெல்லாம் மாற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. இனி வருங்காலத்தில் எதுவாக லாபமோ நஷ்டமோ நாம் சொந்தமாக சின்னதாக ஆரம்பித்தா போதும், இந்த கூட்டு தொழிலாம் நமக்கு வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஒத்தாசையாக இன்றைக்கி இருப்பாங்க. சகோதர வகையில் அப்பப்போ சின்னதாக கொஞ்சம் கருத்து மோதல் வெடிக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒற்றுமையும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாமே வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.